பூமாரி காலையில சமையல் என்னமா பண்ணிருக்க? அத்தை சமையலா ரவா உப்புமா பண்ணிருக்கா அத்தை. எல்லாருக்குமே அதானா? ஆமா அத்தை, அம்மா எல்லாருக்குமே அதான், பிள்ளைங்களுக்கும் அதான். பூமாரிக்கு மட்டும் மேகி செஞ்சு கொடுக்கலான்ட்டு நினைச்சிருக்கேன். அவ உப்புமானா அவ்வளவா சாப்பிட மாட்டா. தீபி மற்ற பேர் எல்லாருமே சாப்பிடுவாங்க, அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஆமா சரி சரி அப்படி செய். அவ உப்புமானாலே அழல செய்வா பூமாரி. சரி அவளுக்கு மட்டும் அப்ப மேகி செஞ்சு கொடுத்துரு. மற்ற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் உப்புமாவே வச்சு கொடுத்துரு. சரிங்க அத்தை. தீபி எதுவும் நினைக்க மாட்டாள்ல, கோவப்பட மாட்டாள்ல, சண்டை போட மாட்டாள்ல? இல்ல அத்தை, அதெல்லாம் ஒன்றும் சண்டை போட மாட்டான். அன்னைக்கு தீபியும் கண்மணியும் மேகி தான் சாப்பிட்டாங்க. பூமாரிக்கு மட்டும்தான் வேற ஏதாவது தோசையோ இட்லியோ கொடுத்தோம். அதனால இன்னைக்கு ஏதாவது மாத்தி கொடுத்து கூடலாம். ஒன்றும் அதெல்லாம் சண்டைலாம் ஒன்றும் போட மாட்டாங்க. சரி சரி அப்ப அப்படியே செஞ்சிரு. சித்தி, பூமாரி பிரஷ் பண்ணிட்டியா? சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? சரி சித்தி, நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே சரின்ட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் இரு, சரியா? இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து படிக்க தான் செய்யணும். இன்னைக்கு லீவ் விட்டதுனால கடுமையான ஹோம்ஒர்க் இருக்கு, அத்தனையும் உட்காந்து பார்க்கணும். எல்லாத்தையும் இன்னைக்கு முடிச்சாதான் நாளைக்கு ஃப்ரீயா போய் ஸ்கூல்ல இருக்கலாம். இல்லைன்னா அவ்வளோதான். அப்புறமா மற்ற டீச்சர் எல்லாம் வந்து நடத்துவாங்க, எல்லா பாடமும் மொத்தமா சேர்ந்துரும். அப்புறம் எதையுமே படிக்க முடியாம ஆகி போயிடும். நேரத்தையும் உட்காந்து படிச்சிருப்பேன். தீபி தான் நாளைக்கு லீவு நாளைக்கு படிச்சுக்கலாம்னா, இன்னைக்கு அவள்கிட்ட கேட்கணும் வர்றியான்ட்டு. வரலன்னா நம்ம பேசாம உட்காந்து படிச்சிடணும்ப்பா. அதுக்கப்புறம் எல்லா பாடமும் சேர்ந்ததுன்னா 11th ரொம்ப கஷ்டமாயிடும். மேக்ஸ் தான் அந்த கணக்கு வரவே மாட்டேங்குது. அது சித்தி கிட்டையாச்சும் கேட்கணும் எப்படி வரும்ட்டு. இந்தா பூமாரி சாப்பிடு. சித்தி மேகியா செஞ்சிருக்கீங்க? ஆமா, என்னாச்சு? சித்தி நான் நினைச்சே பார்க்கல தெரியுமா நீங்க இன்னைக்கு எனக்கு மேகி தருவீங்கன்ட்டு. தேங்க்ஸ் சித்தி. எப்பா இன்னைக்கு ஒரு நாள் தான் மேகி, சீக்கிரமா சாப்பிடு. சித்தி எனக்கு ஒரு கணக்குல கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அது மட்டும் சொல்லி தருவீங்களா? சரி சாப்பிட்டு முடிச்சிட்டு அதை பாப்போம், சரியா? சரி சித்தி. மேகி என்ன டேஸ்ட்? பசி 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 பசியோ பசி, பசிக்கெல்லாம் பசி. சித்தி என்ன சாப்பாடு? மேகி. நான் நினைச்சேன் இன்னைக்கு நம்ம வீட்ல மேகி தான் இருக்கும்ட்டு. ஆமா இன்னைக்கு மேகி சரியான டேஸ்ட் பாத்துக்கோ. நான் தான் நினைச்சேன்ல, எனக்கு இன்னைக்கு கனவுல கூட வந்துச்சு தெரியுமா? மேகி மேகி மேகி. அப்படியா? அதுக்குள்ளே உனக்கு கனவு வந்துச்சு? ஆமா இன்னைக்கு நான் மேகி உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. அப்படியா? அது கனவு மட்டும்தான், நிஜத்துல எல்லாம் வராது ஒண்ணும். நிஜத்துல எப்படி சித்தி வராம இருக்கும்? இன்னைக்கு எல்லாருக்கும் மேகி தானே, அப்ப எனக்கு மட்டும் என்ன இட்லியா? ஆமா இன்னைக்கு எல்லாருக்கும்லாம் மேகி கிடையாது, பூமாரிக்கு மட்டும் தான் மேகி. அன்னைக்கு நீ மேகி சாப்பிட்டீல சித்தி, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா அன்னைக்கு தான் நீங்க எல்லாரும் மேகி சாப்பிட தானே செஞ்சீங்க, நீயும் கண்மணியும் சாப்பிட்டீங்கல்ல. அதனால இன்னைக்கு பூமாரிக்கு மட்டும் மேகி, உங்க எல்லாருக்கும் ரவா உப்புமா. ரவா உப்புமாவா? அந்த ரவா உப்புமாவை உங்ககிட்ட யார் கேட்டாங்க? அதை தூக்கி குப்பையில போடுங்க. என்ன எனக்கு இப்ப மேகி வந்தாகணும். எனக்கும் இதே மாதிரியே நல்லா அழகா கிண்டி எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க. சித்தி நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு மட்டுமா இன்னைக்கு மேகி? அன்னைக்கு நீ மட்டும் தானே சாப்பிடல மேகி? கண்மணியோடும் சாப்பிட்டாங்கல்ல. கார்த்திக் மேகினாலே சாப்பிட மாட்டான், அதனால உனக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம அதனாலன்னு கிடையாது, நீ ரவா உப்புமா சாப்பிட மாட்டீல, உனக்கு பிடிக்காதுல்ல, அதனாலதான். அப்போ எங்களுக்கு மட்டும் பிடிக்குமோ ரவா உப்புமா? இந்த மாதிரி வாயை வளைச்சு வளைச்சு பேசணும்னு வச்சுக்கோ, அடுத்து வாய் இருக்காது சொல்லிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது சித்தி, எனக்கும் மேகி வேணும் ப்ளீஸ். நான் கண்மணி கிட்ட சொல்லவே மாட்டேன், எனக்கும் போய் மேகி மட்டும் செஞ்சு எடுத்துட்டு வாங்களேன். நான் சத்தியமா சொல்ல மாட்டேன் பாத்துக்கோங்க. இங்கே உட்கார்ந்து அழகா சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவேன். அவகிட்ட கேட்டோம்னா எனக்கு இன்னைக்கு ரவா உப்புமான்னு தான் சொல்லுவேன். ப்ளீஸ் சித்தி. நீ கேட்டாலும் செஞ்சுலாம் தர முடியாது, மேகி ஒரு பாக்கெட் தான் இருந்துச்சு. சித்தி ரொம்ப பொய் சொல்லாதீங்க, என்ன எனக்கு மேகி வேணுமே. வேணும்னா என்ன செய்ய முடியும்? நீ தான் அன்னைக்கு சாப்பிட்டுட்டீல, இன்னைக்கு ரவா உப்புமா சாப்பிடு, நான் போய் எடுத்துட்டு வர்றேன். ரவா உப்புமா எனக்கு வேணாம் சித்தி. ஏன் வேணாம்? அதுவும் நல்லா தானே இருக்கும், நீ தான் முன்னாடி சாப்பிட்டு தானே செய்வ, இப்ப என்ன புதுசா வேணாங்கிற? அது முன்னாடி மேகியா ரவா உப்புமாவான்னு கேட்டா மேகி தான். அப்படியா? அடியா ரவா உப்புமாவான்னு கேட்டா போ சித்தி. அடி பிச்சிரும் பாத்துக்கோ. என்ன ஓவரா திமிர் பண்ணிட்டு இருக்க வர வர? இப்ப எனக்கு மேகி வேணுமே வேணும். நான் வேணா பாதியை கொடுக்கட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அது ஒன்று ஒரு வாய் உன் வயிற்றுக்கே காணாது, நீ சாப்பிடு. அவ இருக்கா. எனக்கு பாதி எல்லாம் வேணவே வேணாம், எனக்கு முழுசுதான் வேணும். அதுக்குன்ட்டு இந்த தட்டை தூக்கி உன் கையில தரணுமோ? எனக்கு இது ஆறி போச்சு, எனக்கு புதுசா கூட வேணும். அடிச்சன் வையி. இது என்ன என்ன இங்க சத்தம் காலங்காட்டால? இம்மா வந்துட்டியா? இங்க பாரு சித்தி என்னலாம் பண்றாங்கன்ட்டு. பூமாரிக்கு மட்டும் மேகி செஞ்சு கொடுத்துருக்காங்க, நான் ரவா உப்புமா சாப்பிடணும்னு சொல்றாங்க. என்ன பூமாரி இது? அஞ்சலி நீயும் தெரியாம அவ கூட சேர்ந்துட்டு பேசாத. அன்னைக்கு இவ சாப்பிட தானே செஞ்சா மேகி, அப்ப பூமாரி என்ன சாப்பிடவா செஞ்சா? ஆமா அன்னைக்கு ஒரே ஒரு பாக்கெட் தானே இருந்துச்சு, அதனால இவளுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தேன். கண்மணியும் சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ
டிஃபன் செஞ்ச? ரவா உப்புமா. ரவா உப்புமா தான் உனக்கு பிடிக்கும்ல, சாப்பிட வேண்டியது தீபி. அது அப்பதான் எனக்கு பிடிக்கும். இப்போ எனக்கு மேகி தான் வேணும். இது என்ன ஆடம்? ஒரு பாக்கெட் இருக்க போய் தானே பூமாரி சாப்பிட்டுட்டு இருக்கா. அன்னைக்கு அதே மாதிரி தான் நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்க. அப்ப பூமாரி ஏதாவது சண்டை போட்டாளா உங்ககிட்ட? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப மேகி வந்தாகணும். வாயோட அடிச்சிரும் பாத்துக்கோ. என்ன ஓவரா திமிரு பண்ணிக்கிட்டு இருக்க? முடியாது போ, எனக்கு மேகி வேணும். தீபி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன் காலையில. இன்னைக்கு லீவ் அதுமா என்கிட்ட வசமா வாங்கிட்டு போயிடாத. சித்தி நான் வேணா இதை கொடுக்கட்டா? அதெல்லாம் ஒண்ணு இவளுக்கு நீ கொடுக்க கூடாது. ஒழுங்கா சாப்பிடு. இல்ல அஞ்சலி சித்தி இருக்கட்டும், அவளே சாப்பிட்டுட்டுமே. அவதான் அடம் பிடிக்கிறாள்ல. அடம் பிடிச்சா குடிப்பியோ? அன்னைக்கு அவ உட்கார்ந்து சாப்பிட்டாள்ல உன்னை பார்க்க வச்சு. வேற என்ன? இங்க பாரு தீபி, நீ பண்றது ஒண்ணு கூட நல்லா இல்ல, நான் சொல்லிட்டேன். இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் சித்தப்பா கிட்டே உங்க அப்பா கிட்டே சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிடும். போய் சொல்லி கொடுங்களா? யாரு வேணான்னாவா? எனக்கு இப்ப மேகி வந்தே ஆகணும். அப்படியா? இங்க வா, உன் தலையில இங்க பாரு, என் கை மேல வச்சேன்னு வச்சுக்கோ, எங்க அப்பாட்ட போய் சொல்லிடுவேன். ஏடி அஞ்சலி விடு, அடிக்காத. என்ன பாடுபடுத்துறான்னு பாரு பூமாரி. தொட்டது ஒன்னும் இருக்கும். இவன் மட்டும் மேகி சாப்பிடணுமா? தீபி தீபி என்ன தீபி இதெல்லாம்? இடி உனக்கு அடிச்ச அடி காணாதோ? ஆமா பின்ன, இவன் மட்டும் மேகி சாப்பிடணும், எனக்கு மட்டும் மேகி வேணாமோ? ஏன் தீபி இப்படி தள்ளி விட்ட? அதுக்கு இப்படியே தள்ளி விடுவேன்? நான் அப்படிதான் தள்ளி விடுவேன். எனக்கு பிடிக்காதுன்னா எனக்கு அப்படிதான் நான் செய்வேன். ஏன் இப்படி இருக்க நீ? கேட்டா உனக்கு தரணும்னு நினைச்சிட்டு இருக்க, அதுக்குள்ள யாருக்கும் ஆகாம இப்படி தள்ளி விட்டுட்டியா? உன்கிட்ட இருந்து இப்படி எதிர்பார்க்கவே இல்ல தீபி. ரொம்ப நடிக்காத, என்ன நல்லவ மாதிரி. அன்னைக்கு நாங்க சாப்பிடல மூஞ்ச தூக்கி தானே வச்சிருந்தேன், எங்களுக்கு தெரியாதோ? அதுக்குன்ட்டு நான் என்ன உன் சாப்பாடு தட்டியா விட்டேன்? நீ இப்ப என்ன பண்ணிருக்க? இனி என்கிட்ட பேசாத. நீ பேசாட்டி போ. உன்கிட்ட பேசணும் நாங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கோம் பேரு. வந்துட்டான் ஏண்டி தீபி. என்ன உடனே என்ன திட்டுவியா? உனக்கு என்ன திட்டுறதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாத? திமிருக்கு மேல திமிரா பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு உங்க அப்பா வரட்டும், கண்டிப்பா இன்னைக்கு உன்னை சொல்லி கைய கால முறிக்கல என் பேரை மாத்திக்கிறேன். ஏண்டி அன்னைக்கு யாரெல்லாம் சாப்பிட்டா மேகி? சொல்லு பாப்போம், ஞாபகம் இருக்கா இப்படி உனக்கு? நீயும் கண்மணியும் தானே சாப்பிட்டியோ? அப்ப அந்த பிள்ளைக்கு இட்லி தானே கொடுத்தேன். அழகு போல சாப்பிட்டு அழகா போச்சுல ஸ்கூலுக்கு. ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சா உன்ன மாதிரி? நீ ஏன்டி இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஆமா, அவளுக்கு என்ன இது வீடா? எனக்கு தான் வீடு. நான் நினைச்சதெல்லாம் கேட்கதான் செய்வேன். டிச்சன் வையி. ஏய் பூமாரி, அஞ்சலி விடு, அடிக்கிறதுனால என்ன ஆக போகுது? பாரு பூமாரி, இன்னைக்கு என்ன இம்சை பண்றான்ட்டு. எரிச்சலா இருக்கு வர வர. இவளை பார்த்தாலே எப்ப பார்த்தாலும் பிரச்சனை எடுத்து விடுறதுல ஆளா இருக்கா. நம்மளும் நின்று வளர்ந்தோம், இப்படியா செஞ்சோம். எதுக்கு எடுத்தாலும் போட்டி, எப்ப பார்த்தாலும் பொறாம இருந்தா என்ன செய்ய? ஆமா, இவங்க எனக்கு மேகி செஞ்சு தர மாட்டாங்களா? நான் அவ மேகி அப்படியே பார்த்துட்டே இருக்கணுமா? நல்ல கதையா இருக்க. இவளை இப்படியே விட்டா சரி வராது. இன்னைக்கு அவங்க அப்பா வரட்டும், சொல்லி என்ன செய்யறேன்னு பாரு. சொல்லுங்க, எங்க அப்பா என் பேச்சதான் கேட்பாங்க. அதானே இவ இவ்வளவு திமிர்ல ஆடுறா. அப்படியா? இன்னைக்கு நான் சொல்றேன், உன் பேச்ச கேட்காரா என் பேச்ச கேட்காங்களான்னு பாப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல கிவ்அவே கொடுத்து ரொம்ப நாளாச்சு. கிவ்அவே கொடுக்கலாமா வேணாமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. கிவ்அவே கொடுக்கணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எவ்வளோ லைக்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் கிவ்அவே கொடுப்போம். அதே மாதிரி இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா கிவ்அவே நாளைக்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் என்னான்ட்டு. எந்த மாதிரியான கிவ்அவே, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்போம் எல்லாமே நாளையிலேருந்து சொல்லுவோம். இந்த வீடியோக்கு அதிகமாக லைக் வந்தால் அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்கள், கிவ்அவே வேணுமா வேணாமான்ட்டு. அதிகமான கமெண்ட்டும் அதிகமான லைக்கும் வந்தால் கிவ்அவே கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் 1 lakh சப்ஸ்கிரைபர் வர இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே ரீச் ஆயிடலாம். கிவ்அவே வேணும்னா கமெண்ட்ல கிவ்அவே அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் அண்ட் நிறைய லைக்ஸ் வந்தா கிவ்அவே கொடுக்கலாம்.